மாலை நேரத்தில் அந்த நிலவை பார்த்து வணங்காதவர்கள் வானலோகத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை. புந்தியால் உயர் புதன் எனும் புதல்வனை மகிழ்வால் தந்து யாவரும் களிப்புற இருக்கு நாள்தனில். அவன் புதன் என்கிற மகனை பெற்றான் அப்படின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம்தான் இளையை பற்றிய செய்தி. இளையை சந்திக்கிறான். அந்த இளை யாருங்கிறதுக்கு ஒரே ஒரு பாட்டு சொன்னார். இளை போனான், இளனாக இருந்தவன் போனான், அந்த வனத்திற்குள் போனான், வனத்திற்குள் போனதனால் மாறிப்போனான், இளையாக நிற்கிறான். புதனும் அந்த மென் பூவையும் புரூராவினை தன் சுதன் எனும்படி தோற்றுவித்தனர். அவன் தோன்றி இதநலம் பெறும் அழகினும் திரளினும் இலங்கி மதனனும் கலை முருகனும் எனும்படி வளர்ந்தான். ரொம்ப சிம்பிளா நமக்கு இன்னைக்கு வேணுங்கிற மாதிரி டக்குன்னு கதையை அப்படியே ஒரு ஜம்ப் போயிட்டார். அடுத்த தலைமுறைக்கு போயாச்சு. புதனும் அந்த மென் பூவையும் புரூரவாவினை தம் சுதன் எனும்படி தோற்றுவித்தனர். அவன் தோன்றி இதநலம் பெறும் அழகினும் திரளினும் இலங்கி, அவன் அழகாகவும் இருந்தான், திறமசாலியாகவும் இருந்தான். மதனனும் கலை முருகனும் எனும்படி வளர்ந்தான். மன்மதனும் முருகனும் சேர்ந்து வளர்ந்தா எப்படி இருக்குமோ, மன்மதனும் முருகனும், மன்மதன் அழகு, முருகனும் அழகு, ஆனால் திறமையும் அதிகம். இந்த ரெண்டும் சேர்ந்து வளரும்படியாக அவன் வளர்ந்தான்.